நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, நீர் அழைத்தவரிடத்தில் நீர் எவ்வளவு அன்பு கூறுகிறீர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. வழி தப்பி போனாலும் நான் கோபம் வைக்கிற தேவன் அல்ல, நான் இரக்கமுள்ள தேவன் என்பதையே நீர் காட்டுவதை பார்க்கிறோம். எத்தனையோ வழிகளிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்குகிறோம். நீர்தாமே கர்த்தாவே எங்களை அரவணைத்து காத்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்தாரும் கிருபையாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட இருந்து பெருகுவதாக. கர்த்தர் தாமே ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து நன்மையால் சந்தோஷத்தால் குடும்பங்களை நிரப்புவாராக. இந்த நாள்ல சமாதானம் என்ற தலைப்புல நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன். ஆனா இப்பொழுது தேவன் வேறு வசனங்களின் மூலம் உங்களோடு கூட பேச போகிறார். ரோமர் 5 முதலாவது தேவனிடத்தில் சமாதானம் என்ற தலைப்புல பார்ப்போம். ரோமர் 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நற்கிரியினால் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு முன்னாலே நான் அப்படி இருந்தேன், இப்படி உண்மையா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி எந்த கிரியைகளினால் அல்ல. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அதான் கர்த்தருக்கும் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருந்துச்சு. நாம் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்திருந்தோம். ஆனா இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒரு சமாதானம் உள்ளத்துல இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் இருப்பதை நாம் உணர முடியும். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த சமாதானத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கொலோசையர் 1:20 வாசிங்க. கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். அதாவது தேவனுக்கு ஏன் நம்ம மேல இவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவர் கேட்டாராம் ஒரு ஊழியக்காரரை பார்த்து, ஏன் தேவன் அன்புள்ளவர்னா அவரே இந்த பூமிக்கு வர வேண்டியதானே, சிலுவையில மறிக்க வேண்டியதானே, ஏன் இயேசு கிறிஸ்துவ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊழியர் அவருக்கு பதில் சொன்னார், நீங்க வெயில நடக்கும்போது அல்லது ஒரு காலில் ஒரு முள் குத்திருது அல்லது அடிபட்டுருதுன்னா எவ்வளவு கவலைப்படுவீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய மகன் கீழே விழுந்து அடிபட்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா அல்லது எது அதிகமா இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், என்னுடைய நான் அடிபட்டா பரவாயில்ல, என் பிள்ளை அடிபடக்கூடாது, அவன் அழக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளவு நேசம் இருந்தால் தன்னுடைய சொந்த குமாரன் அங்க இந்த உலகத்துல பாடுபடுறது, அநீதிகளை அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்றது, சகித்து கொள்றதெல்லாம் அதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். நான் அப்போ அது மிகப்பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை நினைச்சே பார்க்க முடியாத அன்பு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்னா அதுக்கு அளவே கிடையாது. அதுக்கு அகலம் நீளம் ஆழம் உயரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு. அதனால என்ன பண்ணாருங்க, இந்த பூமிக்கு தன்னுடைய இரத்தத்தையே நமக்கு சிந்தினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவனுக்கு ஆயிட்டு பிரியமாயிட்டான். அப்ப தேவனுடைய சித்தம் அது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில
அடிக்கப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி ஒரு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் மிகப்பெரியது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த போர்க்களத்தில் நீங்கிற பார்க்கும்போது முக்கியமான அதுல வர வசனம், அதை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கன்னு. அப்ப நம்ம சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா பெரிய ஒரு ஆயுதம் நம்மகிட்ட இருக்க விசுவாசம் என்னும் கேடகம் தான். அவன் எத்தனை ஆயுதங்களை நம்ம சோர்வடையும்படியாய், பயமுறுத்தும்படியாய், கலக்கமடையும்படியாய் எத்தனை ஆயுதங்களை அவன் பயன்படுத்தினாலும் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால் அதை என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் வெற்றி பெற வேண்டும், அவைகளையெல்லாம் தடுக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை கைவிட போடுறதில்லை, நம்ம விட்டு விலக போறதில்லை, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தராம போவதில்லை. அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர்றா இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உள்ளே இருக்கிறார், நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இத்தனை கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதனால நம்ம விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகிடக்கூடாது. இப்போ விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம். அப்போ அந்த விசுவாசத்தினாலதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். என்ன பிரச்சனை வந்தானா, கலக்கம் அடைகிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தை நம்ம நிலைச்சிருக்கும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? சமாதானத்தால் நிறைந்திருக்கும். ஏசாயா 53:5 வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ நமக்கு சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அன்பு! அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் நம்ம எப்போ கைவிடுவார்? எப்படி விட்டு விலகுவார்? ஆபத்து வரும்போது எப்படி நம்ம விட்டு தூரம் போவார்? நமக்கு சமாதானம் உண்டாகுங்கிறதுக்காகவே அவர் ஆக்கினையை, தண்டனை, பெரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 1 ராஜாக்கள் 11:14 வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:14. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆராத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அதுதானப்பா? அதான். அதே அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. 14:23. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆரதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய். போதும். அதாவது இங்க பாக்குறோம், சாலமோன் அப்படின்னாலே சமாதானத்தின் மகன் அர்த்தம். சாலோம் அப்படின்னா சமாதானம். யெகோவா சலாம், சாலோம் அப்படின்னா கர்த்தருடைய சமாதானம் அர்த்தம். அந்த சாலமோன் கடவுளுக்கு பிரியமா இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எப்போ அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்தானோ அவனை எச்சரித்து பார்த்தார், ஆனாலும் அவன் கேட்கல. அப்போ அவனுக்கு விரோதமாக யார் ஆண்டவர் என்ன செய்யற? விரோதிகளை எழுப்புகிறார்னு பார்க்க. இங்க இருந்தோலாம் விரோதி வர்றதில்லை. நம்ம கடவுளை விட்டு தூரம் போனா, பின்வாங்கி போனால் தேவன் நமக்கு விரோதமாய் என்ன செய்வாரு? அவரே விரோதிகளை எழுப்புகிறார். நன்மையானதை மட்டும்தான் தேவன் செய்வார்னு கிடையாது. அவரே என்ன பண்றாராம்? விரோதிகளை
எழுப்புகிறார் என்பது ஆச்சரியமா இருக்கு. ஏசாயா 32:17 வாசிங்க. நீதியின் கிரியை நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அப்போ நீதியா இருக்கிறது, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறது, அநீதியான காரியங்களுக்கு செய்யாதபடி. நிறைய பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும்னா தவறு செய்யறவர்கள் சிலர் தவறு செய்வாங்க. எந்த லாபம் கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் சரி, நீதியை விட்டு விலகக்கூடாது. எது நீதியோ அதுலதான் நம்ம நிலைத்து இருக்கணும். மற்றவங்களாம் கூட சொல்லலாம், கணவன் கூட சொல்லலாம், இது செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ நீதியின் கிரியை என்னது? சமாதானம், அமெரிக்கைனா ஒரு சந்தோஷம், அமைதலான ஒரு வாழ்க்கை. அப்படி வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீதி வேண்டும், நீதி செய்யறோம். இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும்போது, தேவனே உம்முடைய தேவன் நீர் அநீதியை வெறுத்து நீதியில் பிரியப்படுகிறவரால் அதிகமான சந்தோஷத்தினால் நிரப்பினார் என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. எனக்கு சரியா அந்த வசனத்தை கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ நம்ம நீதியே செய்யும் போது, அக்கிரமமானதை அநீதியானதை விட்டு விலகும் போது, தேவன் மிகுந்த சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். எந்த பணம்னாலும் சரி, எந்த ஆசீர்வாதம்னாலும் தேவனால் நமக்கு கிடைக்கணும், அது நமக்கு தேவன் தரணும். மற்றபடி அது ஆசீர்வாதமா இருக்காதது பற்றி உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும் இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி. ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உறுதியா பத்திக்கணும், உறுதியா அவரை எவ்வளவு பத்தி கொள்றோமோ அப்போ என்ன நடக்குமா? உண்மை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எவ்வளவு காற்றடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெள்ளங்கள் பெருகி வந்தாலும் சரி, நமக்கு எதிராக தேவனை நம்ம உறுதியா பத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளத்துல பூரணமான ஒரு சமாதானத்தை தேவன் என்ன செய்வார்? நம்மை நிரப்புவார். இப்போ தேவனுக்கும் நமக்கு இடையில உள்ள சமாதானத்தை பார்த்தோம். அடுத்த குடும்பத்துல சமாதானத்தை பார்ப்போம். 128ஆம் சங்கீதம் 1-6 வசனம் வாசிங்க. 128ஆம் சங்கீதம் 1-6. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள்ல நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? விலகிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யணும். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடும், நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும், அதுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி படிப்பாளாம், கனி தரும் திராட்சை செடியை போல. பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல. ஒலிவு மரம் அப்படிங்கிறது இருக்குன்னா அது ஒரு சமாதானத்தை காட்டுறது. இந்த நோவா பேழையை உண்டாக்கி அந்த வெள்ளம் உண்டான பிறகு அது புறா விடுறான், அது ஒரு இலையை எடுத்துட்டு வருது, அது ஒலிவ இலை என்று சொல்கிறார். அந்த ஒலிவ மரம் அப்படிங்கிறது, ஒலிவ இலை அப்படிங்கிறது ஒரு சமாதானத்தை குறிக்கக்கூடியது, ஆலிவ் அப்படிங்கிறது. அதனால உன் பிள்ளைகள் சமாதானத்தால் நிறைந்தவர்களாய் பந்தியை சுத்தி இருப்பார்கள். அது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, பிரிஞ்சு போகாதபடி. எவ்வளவு சம்பாதிக்கலாம் பிள்ளைகள்,
ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நின்னுட்டு ஒருத்தனோட ஒருத்தன் பேசாம இருந்தா அது குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது. இந்த அப்பா அம்மாவுக்கு என் பிள்ளை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வசதியா இருக்கான், உயர்ந்த நிலையில இருக்கான். ஆனா 2 பிள்ளைகளும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது. அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? ஆனா பந்தியை சுற்றி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுறது, ஒண்ணா ஜெபம் பண்றது, ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னால யாராவது ஜெபம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுதான் ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. எருசலேம், ஜெருசலம், சேலம் அப்படிங்கிறது சமாதானம். இப்போ எருசலேமின் வாழ்வு அதுவும் சமாதானத்தை தான் குறிக்கிறது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகையும் இஸ்ரவேல் கொண்டு சமாதானத்தையும் காண்பார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து நடப்போம். எந்த ஒரு லாபத்துக்காக ஆதாயத்துக்காக ஆண்டவருடைய வழிகளை விட்டு பின்வாங்காம, ஆண்டவர் கைவிட்டுருவாரோ இப்படி விட்டுருவாரோ அப்படிலாம் பயப்படாதபடி நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, கீழ்ப்படிஞ்சு நடந்தா அத்தனை ஆசீர்வாதங்களும் குடும்பத்துல என்ன செய்யும்? நிச்சயமாக வந்துவிடும். 1 கொரிந்தியர் 14:33 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. அப்ப தேவன் கலகத்திற்கு தேவனா கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு கலவரம் வருது, பிரச்சனை வருதுன்னா அது அங்க அவர் இல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். அந்த கலவரத்துக்கு கலக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது, விட்டு கொடுக்கணும். காது கேளாத மாதிரி இருக்கணும், ஊமை மாதிரி இருக்கணும்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பேச முடியாத ஊமையனை போல் இருந்தேன்னு சாதி சொல்வார். செவிடனை போலவும் பேச முடியாத ஊமையனை போலவும் இருந்தேன்னு சொல்லி அப்படியே அமைதியில இருந்துடலாம். பொறுத்துட்டு இருந்தா பிறகு எப்போதோ நமக்கு நேரம் கிடைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கதறி கொள்ளலாம், கண்ணீர் விட்டு கொள்ளலாம். அது கலவரம்னா கன்ஃபியூசன், குழப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. குடும்பத்துல பிள்ளைகள் கோவத்துல பேசிடலாம், கணவர் பேசிடலாம், அல்லது மாமியாரா இருக்கலாம், அல்லது வேற யாரா இருக்கலாம். குடும்பத்துல நம்ம அந்த சண்டைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நோ ஆர்கியூமெண்ட். எந்த விஷயத்திலையும் நீங்க 100க்கு 100 சரியா இருக்கலாம், ஆனாலும் நம்ம கரெக்டுங்கிறத காட்டணும் நீ விரும்புனீங்கன்னா அங்க கலவரம் தான் உண்டாகும். அதனால ஜாக்கிரதையா இருப்போம். 1 தீமோத்தேயு 2:11-15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-15. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். ஏனெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்ப ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? அடக்கமுடையவளாய் இருக்க வேண்டும், அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளணும். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். இங்க உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறது சபையில பேசுறது இல்ல, இங்க என்ன பண்றது? குடும்பத்துல புருஷனுக்கு அட்வைஸ் பண்றது, அதிகாரம் செலுத்துறது, இதெல்லாம் நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்கல, அவள் அமைதலா இருக்க வேண்டும். ஏன்னா முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்புதான் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அப்போ 2வது அவர் வயதை குறைந்தவள். அடுத்தது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானதான் என்ன செய்தா? வஞ்சிக்கப்பட்டாள். பெண்கள் எளிதாக வஞ்சிக்கப்பட்டு விடுவார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள். அப்படி இன்னும் தெரிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார். அப்போ இந்த கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா பிள்ளைகளின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.
அடுத்ததாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நீதிமொழி 31, 26, 27. இருபத்தி ஏழாப்பா. 31, 26, 27. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். போதும் போதும். அப்போ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து எல்லா வார்த்தைகளையும் உடனே கொட்டிடக்கூடாது. ஏன்னா பெண்களை பொறுத்தளவுல நிறைய உள்ளத்துல அந்த எமோஷனல், ஆண்களை விட எமோஷனல். அதனால யாராவது தெரிஞ்சவங்களோ தன்னுடைய சொந்த அம்மாட்டையோ அல்லது மற்றவங்கள்ட்டையோ கூட பிறந்தவங்கள்ட்டையோ அப்படியே என்ன செய்யும், எல்லாத்தையும் கொட்டுவாங்க. அல்லது ரொம்ப ஃப்ரெண்டு நினைக்கிறவங்கள்ட்டையும் கொட்டுவாங்க. எல்லாத்தையும் உள்ளத்தில் உள்ளது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஞானத்தோடு பேசணும். ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கிறது. தயையுள்ள, ஒரு இரக்கமுள்ள அறிவுரைகள், ஆலோசனைகள் அவள் வாயிலிருந்து என்ன செய்யணும், வரணும். அதை எப்படி சொல்றேன்னு தான் முக்கியம் இல்லையா? ஒரு அட்வைஸை கூட எப்படி நம்ம சொல்றோம், அது முக்கியமானது. அதான் கோபத்தோட கிளர்ச்சலோட பேசினா அது பிரச்சனை ஆயிடும். அது எவ்வளவு கனிவோடு கூட நம்ம பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்காமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். சில வீட்டுலலாம் போனா அப்படியே கட்டில் மேல எல்லாம் சட்டையை கழட்டி போட்டிருப்பாங்க, பேண்டை கழட்டி போட்டிருப்பாங்க, டவல் கிடக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சோம்பேறிடக்கூடாது. வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். நம்ம குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம ஹஸ்பண்ட் சரியா இருக்காரா, நம்ம பிள்ளைங்கெல்லாம் சரியா படிக்கிறாங்களா, சரியா போயிட்டு இருக்காங்களா, அதுலதான் நம்முடைய கண்ணோட்டம் இருக்கணும். வேற எங்கேயும் நம்ம கண்ணு போகக்கூடாது. நம்ம வீட்டு காரியத்தை, ஏன்னா நிறைய காரியங்கள் பெண்களால் தான் சாதிக்க முடியும். நீங்க அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, ஒரு வயலை பார்த்து வாங்குகிறாள், அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், இருட்டோட எழுந்து வேலைக்காரருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், ஒரு வயலை விசாரித்ததை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போ இது எல்லாமே யாருதான் செய்ய முடியும்? ஆண்கள் எல்லாத்துலயும் அதுல எல்லாரும் திறமசாலியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வயல் வாங்குறதா, ஒரு பிளாட் வாங்குறதா, இது எல்லாம் யாரு தான் பண்ண முடியும்னா பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்ணோட்டம் அங்கேயே தான் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரும் சாரும் உண்டு. ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப நல்லவங்க தான். ஆனா கடைசியில வரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்தாங்க. எத்தனையோ வருஷம். அவன் பையன் கடைசியில் திட்டினான், 2 பேரும் டீச்சரா இருந்து ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கல அப்படின்னு. அப்போ அதுலலாம் நம்ம பெண்கள் தான் கண்ணோக்கமா இருப்பாங்க. ஆண்கள் அவளை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. அதெல்லாம் கட்டாயமா கண்ணோக்கமா இருப்பீங்க. இல்லைனாலும் என்ன செய்யுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அனாவசிய செலவுகள், இப்போ நிறைய பேர்லாம் அந்த மால்க்கெல்லாம் போறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மால்ல போனா தேவையில்லாமலாம் வாங்கிரும் அப்படின்ட்டு. அவ்வளவு மிச்சம் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மிச்சம் பண்றதெல்லாம் பழக்கம்லாம் இல்லாம போயிட்டு. என் மகனுக்கு அப்படி கிடையாது. ஆனா நிறைய ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது ஒரு வரைக்கும் நல்லதுதான். தேவையில்லாம எல்லாத்தையும் வாங்கி போட்டு. என் மகள் என்ன செய்வானா, அங்க கூட வரும்போது அங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இது வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ அல்லது ஏதாவது ஒன்று போட்டுதான், அதை வேணுமோ வேண்டாமோ அதை வாங்கிடுவா. ஏன்னா ஒரு பாட்டில் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு. அது ஏதாவது ஒரு இலவச ருச்சி தான். அப்படிலாம் நம்ம டெம்ப்ட் ஆகக்கூடாது. நம்ம குடும்ப முன்னேற்றம், நம்ம பிள்ளைகளுடைய பிற்காலம் எல்லாத்தையும் யோசித்து என்னெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும், அதையே யோசிச்சுட்டு இருங்க. அதே நீ யோசிச்சுட்டு அதை பற்றியே கவலைப்பட்டு அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு
அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. இப்போ குடும்பத்தை நீங்க நல்லா கொண்டு வந்துருவீங்க. விழுந்து போன குடும்பங்களை கூட எழுந்து கட்ட முடியும். நடந்ததெல்லாம் கடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதுல ஒரு அழகான ஒரு வசனத்தை உண்டு. இதுல அவள் புருஷனுடைய இடமிழந்தும், அதாவது வருங்காலத்தை குறித்து நம்பிக்கையா இருக்கிறாள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அதாவது 25ஆம் வசனம், அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். ஆமென். அதனால உங்க பிள்ளைகள் தான் இப்ப இருக்கிற நிலையை பார்த்து அல்லது கணவர் இருக்கிற நிலையை பார்த்து கவலைப்படாதீங்க. வருங்காலத்தை குறித்து என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் அவர், என்னுடைய தகப்பன் அவர், அவர் நிச்சயமா என் குடும்பத்தை ஒரு செட்டரேட் பண்ணிடுவாரு, இந்த நிலைலாம் மாறி போயிடும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கணும். பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கலாம், ஒத்து போகாம இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒத்து போகாம இருக்கலாம், நல்ல காரியங்களுக்கு உண்மையான காரியங்கள் கூட ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் வருங்காலத்தை பத்தி. குடும்பம் நல்லா வந்துடும், அந்த பிரச்சனைகள்லாம் மாறிடும், இதெல்லாம் சீக்கிரம் கடந்து போயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வருங்காலத்தை பற்றிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கக்கூடாது, என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு சொல்லி. இப்போ நான் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு புறப்பட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு பயம். ஏன்னா திடீர்னு சொல்லி எப்படிலாம் பேக்கேஜ் கொண்டு வர்றதுல, எப்படி கொண்டு வரணுங்கிறதுல சில பிரச்சனைகள். 2 பேக்கா எடுத்துட்டு போகலாம் 10 கிலோன்னு பார்த்தா, இல்லை ஒரே பேக் தான் 10 கிலோ, அதான் கேபின் பேக்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் உள்ள வைக்கிறது. அது அப்படி திடீர்னு வந்துச்சு. ஒரு 30 கிலோ எப்பவும் 2ஆக கொண்டு போவோம், 20 கிலோ 10 கிலோ. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு எல்லாம் அடுக்கி வச்ச பிறகு என் மகன் அனுப்பியிருந்ததுல ஒரே பாக்ஸில் தான் 30 கிலோ இருக்குன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு அதெல்லாம் பல காரியங்களை குறித்து ஒரு குழப்பம். இனிமே எப்படியா இருக்குன்னா 30 கிலோலாம் நம்மளால தூக்க முடியாது. ஆனால் நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன், எல்லாம் பத்திரமா போகணும். இன்றைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர், சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க, அவன் அடிக்கடி வருவாங்க. அவர் காலையிலே வந்துட்டார், வந்து எல்லாம் போட்டு எடை போட்டு தூக்கி எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டார். அப்போ சின்ன காரியங்கள் கூட நமக்கு நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும், நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும். அதனால வருங்காலத்து மேல ஒரு நம்பிக்கை வைங்க. ஏன் நம்பிக்கை வைக்கிறோம்? நம்முடைய திறமையினால, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய கணவனை வச்சோ அல்லது நம்மை வைத்தோ, நம்முடைய திறமையை வைத்தோ இல்ல. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்பிக்கையின் தேவன். ரோமர்ல சொல்லுங்க, நம்பிக்கையின் தேவன் தானே அப்படின்னு. எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தில் நிரப்புவார். அவர் நம்பக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தயவு செய்து மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் அருமையாக உங்கள் குடும்பத்தை நடத்துவார். 3வதாக உறவுகளோடு சமாதானம். எபிரேயர் 12, 14, 15 வசனம் வாசிங்க. எபிரேயர் 12, 14, 15. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் 14, 15 மட்டும் தானப்பா? ஆமா 14, 15 தான். யாவரோடு சமாதானமா இருக்கவும் அப்படின்னு இருக்கு. இப்போ எல்லாரோடு சமாதானமா இருக்க முடியுமான்னா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவருக்கும் இருக்கவும் நாடுங்கள், விரும்புங்கள். எதை விரும்பணும்? எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு விரும்பணும். அந்த ஆள் இருந்தா இருக்கிறான், இல்லைன்னா போறான். அந்த குடும்பம் ஒத்து வந்தா இருக்கிறான், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட, எதிர்த்த வீட்டுக்காரங்களோட, உறவுகளோடு எல்லாரோடையும் என்ன இருக்கணும்? சமாதானமா இருக்க விரும்புங்கள். முதல்ல அந்த விருப்பம் வேணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வெற்றிக்கும் முதல் அடிப்படை விருப்பம்தான். ஒரு பையன் நான் டாக்டர் ஆகணும்னா அவனுக்கு அது விருப்பம் வேணும். IAS ஆகணும்னா அதுக்கு விருப்பம் வேணும். அப்பதான் அவன் அதுக்கு படிக்கலாம், மற்ற முயற்சிகள்லாம் பண்ணலாம். இப்போ சமாதானமா இருக்க விரும்புங்கள். முதல்ல எல்லாரோடையும் நான் சமாதானமா இருக்கணும்னு விரும்பணும். அடுத்தது இதுல ஒரு இது சொல்லப்பட்டிருக்குது, ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்றது. அப்படின்னா ஏன் உள்ளத்துல ஒரு கசப்பான ஒரு வேர் ஒருத்தர பக்கம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஒரு ஐக்கியத்துல
அப்போ நான் அந்த இதை விட்டு ஒதுங்க ஆரம்பிப்பேன், அல்லது மற்றவர்கிட்டலாம் சொல்ல ஆரம்பிப்பேன். இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருலாம் சொல்ல ஆரம்பிச்சு, அப்ப அங்க ஒரு பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிடும். சமாதானமற்ற சூழ்நிலை உண்டாயிடும். அப்போ அந்த கசப்பான வேர்கள் உண்டாகத்தான் செய்யும். யாராவது அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவனே அவரை காட்டிக் கொடுத்தான். அவரோடு கையில ஒரே தட்டுல சாப்பிட்டவன். அவனே அவருக்கு விரோதமா எழும்புனான்னு பார்க்கணும். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அந்த கசப்புலாம் இடம் கூடாதபடி சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நம்ம காணப்படணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. மத்தேயு 5, 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணி ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இப்போ காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னால உள்ளத்துல வந்து நீ அவனோட பிரச்சனை வச்சிருக்கிற, அவனோட சமாதானம் இல்லாம சண்டை போட்டா, கோபமா பேசிட்டானா, முதல்ல ஒப்புரவாயிட்டு வந்து அது காணிக்கை செலுத்த. அப்ப காணிக்கை முக்கியம் கிடையாது. எப்படி அந்த காணிக்கை யார் செலுத்துறா, எப்படி செலுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். எந்த விதத்துல நம்ம செலுத்துறோம், எப்படிப்பட்டவங்களா நம்ம காணிக்கை செலுத்துவோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு காணிக்கை செலுத்துவோங்கிறது 2வது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20 வாசிங்க. யாக்கோபு 1, 19, 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவருக்கும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமீன். அதனால கேட்கறதுக்கு தீவிரமா, மற்றவங்க பேசுனாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சியோட கேட்க ஆரம்பிங்க. பொறுமையா கேட்க ஆரம்பிங்க. பேசுகிறதற்கு பொறுமையாய். பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதுக்கு தாமதம். இந்த 3 மிக முக்கியமான ஆலோசனை. ஏன்னா நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்கும். நீங்க கோபப்படுறதுனால தேவன் என்ன செய்ய மாட்டாரு? உங்களுக்கு இறங்கி நீங்க நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். அவருடைய நீதி அங்க நடக்காது. ஒருவேளை கோபத்தினால அவருடைய நீதியை நமக்கு எடுத்துரும். அவர் நீதி செய்ய வேண்டியது. அதனால என்ன பண்ணுங்க? பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, கோபப்பட தாமதமா இருங்க. கடைசியாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13, 14. யாக்கோபு 3, 13, 14. உங்களில் ஞானியும் விவேகமுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். அப்போ ஒருத்தன் பெரிய ஞானி, ரொம்ப அறிவுள்ளவன், ரொம்ப புத்தி உள்ளவன் நினைச்சா அவன் என்ன செய்யணுமா? ஞானத்திற்குரிய சாந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். அதனால தன்னுடைய கிரிகளை நல்ல நடக்கைகளை காண்பிக்க கடவன். கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த கசப்பான வைராக்கியம் விரோதம்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நான்லாம் அந்த ஆள் பக்கமே போறதில்ல, என்றைக்கோ தூக்கி போட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா பெருமை பாராட்டாதீங்கன்னு சொல்றார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி விடுகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த ஞானம் ஒருவனோட ஒத்து போக முடியாம நான் வைராக்கியத்தை விட மாட்டேன், ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன் அப்படி இருந்தா அது எப்படிப்பட்டதான்? பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் இல்லையா? அது உலக சம்பந்தமானது. ஜென்ம சுபாவம். நம்ம ஜென்ம சுபாவம்லாம் எப்பவோ மரித்து போயிட்டது.
சிலர் ஜென்ம சுபாவம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜென்ம சுபாவத்தை எல்லாத்தையும் முற்றிலுமா ரட்சித்துட்டார். பாவத்தெல்லாம் மன்னிச்சு சுத்திகரிக்கப்பட்டோம் 100க்கு 100. மறுபடியும் ஜென்ம சுபாவம்னு சொல்லி கோபத்தையோ எரிச்சலையோ என்ன செய்யக்கூடாது, காரணம் காட்டக்கூடாது. அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. எவ்வளவு மோசமான சொல்லியிருக்காங்க பாரு. இந்த வைராக்கியமா வச்சிருக்கிறது பேய்த்தனத்துக்கு அடுத்ததான். வைராக்கியமும் ரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. இப்போ வைராக்கியம் ரோதம் அது இருந்துச்சுன்னா அங்க என்ன உண்டாகும்? கலகம் தான் உண்டாகும். பல தீய செயல்கள் தான் நடக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாரும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாய் இருக்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டதுன்னா முதல்ல சுத்தமானது. அதுக்கு பிறகு சமாதானம் சாந்தம் இணக்கம் இணங்கி போறது, மற்றவங்கிட்ட இணங்கி போகுது. இரக்கத்தாரும் நற்கனிகளாலும் நிறைந்தது. இரக்கம் கிறிஸ்தவனா அவனுக்கு முதல் காரணமே இரக்கம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கிறிஸ்டியன்னா அப்படிதான் இரக்கம் உள்ளவங்கள தான் இருப்பாங்க, அன்புள்ளவங்கள தான் இருப்பாங்க. இரக்கம் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். பிள்ளைகளே 2 பிள்ளைகள்னா ஒருத்தரை நேசிப்போம், ஒருத்தரை நேசிக்க மாட்டோம். பொதுவாக பெண்கள் பையன்களை ரொம்ப நேசிப்பாங்க, பெண்களை கொஞ்சம் அசட்டை பண்ணாங்க. அப்பா பெண்களை அதிகமாக நேசிப்பார். பொதுவா பாசம் இருக்கலாம், ஆனா பட்சபாதம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது யார்கிட்டையும். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே எங்க வேணுது, சமாதானத்திலே விதைக்கப்படும். அதான் நீதியின். இப்ப நம்ம சமாதானத்தை தான் விதைக்கணும். எங்க போனாலும் சமாதானத்தை விரும்பணும். சமாதானத்தை நிலைநாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடுபடணும். அதனால 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதல்ல தேவனோடு நாம் சமாதானமா இருக்கிறது, 2வது குடும்பத்துல சமாதானமா இருக்கிறது, 3வது அதாவது மற்றவர்களோடு சமாதானமா இருப்பது. தேவையானால் நான் இந்த டைப் பண்ணி நான் செல்விக்கு பிற அனுப்புறேன். யாருக்காவது வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. அனைமா இன்றைக்கு டைப் பண்ண முடியாது, இன்னைக்கு புறப்படுறதுல நிறைய வேலைகள் இருக்கு. அது பிறகு நீங்க வாங்கிக் கொள்ளலாம். நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவரே உம்முடைய மகன் ஆகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகளை சகித்தார் ஆண்டவரே, அவமானங்களை சகித்தார் ஆண்டவரே. அந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை உம்முடைய கிருபையால் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, நீர் எங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யும். உம்மை பூரண சமாதானம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்க, உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, அதனால் உங்களுடைய சமாதானம் எங்களை நிலைத்திருக்க உதவி செய்யும். எந்த ஒரு குழப்பத்துக்கும் எந்த ஒரு கலவரத்துக்கும் நாங்கள் இடம் கூடாதபடி சமாதானத்துக்கு தேவனை நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. குடும்பத்திலே சமாதானம் உண்டாக ஆண்டவரே 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட போது படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கவும், அதன் மூலம் எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெருகத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில், புத்தி சொல்வதிலே நேரத்தை செலவிடாதபடி பாதுகாத்துக் கொண்டு கேட்கிறோம் ஆண்டவரே. குடும்ப முன்னேற்றத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க, அதையே சிந்தித்து கொண்டிருக்க, அதற்காக தேவனிடத்தில் ஜபித்துக் கொண்டிருக்க, துதித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உறவுகளோடு யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும் சொல்லியிருக்கீங்க. கசப்பான காரியங்களுக்கு இடம் கூடாதபடி ஆண்டவரே சமாதான காரியங்களில் நிலைத்திருக்க, பிறரை மன்னிக்க, பிறருக்கு இரக்கம் செய்ய ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும். கோபிக்க தாமதமாக இருக்க உதவி செய்யும். பேசுவதற்கு பொறுமையா இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, எல்லா குடும்பங்களும் சமாதானத்துல பெருகட்டும் ஆண்டவரே. சமாதானத்துல பெருகட்டும் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்குள்ளே நசுக்கி போடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நசுக்கி போடுவீர் ஆண்டவரே. எங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்க போற ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதா இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நீரை தொடர்ந்து ஆசீர்வதியும். குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். பூரண கிருபை உண்டாகட்டும். எல்லா நன்மைகளையும் தாங்க. பூரண சுகத்தை தாங்கப்பா. பூரண சுகத்தை தாங்க ஆண்டவரே. பூரண சுகத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிருபா சிஸ்டர், பிரைஸ் லார்ட் கிருபா சிஸ்டர். கிருபான்ற ஐடியில ஜாயின் பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்? சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க தான் சிஸ்டர் ஹோஸ்டா இருக்கீங்க. ரெக்கார்டு நீங்க தான் ஆஃப் பண்ணணும். அப்படியே நான் இது ஓபன் பண்ணல. மக தான் ஓபன் பண்ணா. அவளுக்கு வச்சுட்டாலும் வைப்போம். இல்ல சிஸ்டர். செல்வி வெளிய போனனால உங்களது ஆட்டோமேட்டிக்கா ஹோஸ்டா மாறிடுச்சு. சிஸ்டர் கீழ நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெக்கார்டுன்னு ஒண்ணு வரும் பாருங்களேன். அத நீங்க டச் பண்ணீங்கனாலே ஆஃப் ஆயிரும் சிஸ்டர். கீழ நம்ம மைக் ஆன் பண்ணி பேசுவோம்ல சிஸ்டர். அத அப்படியே ஆமாமா. லைட்டா கொஞ்சம் அத அப்படியே தள்ளி விட்டீங்கன்னா, அப்படியே ஆ. பாத்தீங்கன்னா அதுல ஹார்ட் மாதிரி இருக்கும். 2வது இது ரெக்கார்டுன்னு இருக்கும் பாருங்க. RECORDன்னு போட்டிருக்கும் பாருங்க. ரெக்கார்டு. அத டச் பண்ணீங்கன்னா, மேல உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். அதுல ஸ்டாப் மட்டும் அமுக்குங்க சிஸ்டர் போதும். மைக் இருக்குல்ல சிஸ்டர். மைக்ல இருந்து 1, 2, 3, 4, 5 6வது இது சிஸ்டர். 6வது சிம்பிள் பாருங்க. இல்லன்னா விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அத கட் பண்ணிக்க சொல்லிக்கலாம் செல்வி கிட்ட. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.